மார்னிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்கும். இதில் பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும், அதுக்கடுத்து வந்து டிஜிட்டலில் வரும், அது டிஸ்க் பிரேக்கோட வரும், அதுக்கடுத்து ஸ்மார்ட் கனெக்டர் வரும். மொத்தம் 3 வேரியண்ட். இதில் வந்து ட்ரம் மாடல் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து வண்டி எங்கே லாங்கில் போய் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நடுவில் எங்கே நிற்க வேண்டியதில்லை, சேஃபாக போய்க்கலாம். இது வந்து எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. எஸ்பிடிங்கன்னா சிங்கிள் பிரேக்கிங் டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் எந்த பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து 2 பிரேக்குமே அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்து வண்டி உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு மேடு பள்ளத்தை போகும்போது சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மட்டும் தான் அனலாக் ஸ்பீட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ காமிச்சிடும், ஓடோமீட்டர் இருக்கும். அது ட்ரிப்பு ஏ பின்னு இருக்கும். இப்போ ஏங்கிறது பிங்கிறது நம்ம வந்து கிலோமீட்டர் செட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓடுக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஐஎஃப்ங்கிறது இன்ஷியல் ஃபீல் எக்கனாமிக்கிறது. கரண்ட்டில் இங்கே என்ன ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி காமிக்கும். இது வந்து நமக்கு ஆவரேஜாக நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓடிருக்கோமோ அதுக்கு ஆவரேஜாக ஃபீல் எக்கனாமின்னு நம்மளே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இதுபோல் டிஸ்டன்ஸ் எப்படி தனியாக வரும். இது வந்து இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த மால் பாக்ஸ் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணவும் இந்த லைட் எரிஞ்சிருந்துச்சுன்னா வண்டி ஏதாவது ப்ராப்ளம் காமிச்சிடும், ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து லோ ஃபுல் இண்டிகேட்டர். லோ ஃபுல் இண்டிகேட்டர் வந்து 1 லிட்டர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லோ ஃபுல் காமிச்சிடும். உடனே பெட்ரோல் போட்டுடணும். மினிமம் வந்து 1 லிட்டர் எப்பவுமே பெட்ரோல் வந்துட்டே இருக்கணும். அதுபோல் வந்து இந்த இன்டெலிகோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வண்டி நீங்கள் லாங்கில் போயிட்டு போது நின்று ஃபோன் பேசுகிறோம், இல்லை சிக்னல் 2 நிமிஷம் நிற்கிறோம்னா ஆட்டோமேட்டிக் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. இது எதுக்கான பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை பெட்ரோல் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து உட்காந்த மாதிரி நீங்கள் பெட்ரோல் போட்டு ஈஸியாக போட்டுக்கலாம். இல்லை 5.1 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு சார்ஜ் தனியாக வந்து ஆப்ஷனில் வரும். இது வேணும் தனியாக நம்ம போட்டுக்கலாம். அது இது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 ஃபுட் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேக்கு ஒரு லக்கேஜ் எதாவது ஈஸியாக கையில் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதில் கிரவுண்ட் கிரேஸ் பார்த்தீங்கன்னா 163 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக் போது இன்ஜின் ஏரியும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தட்டாது உங்களுக்கு. இதில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1270 இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக கட்டு திரும்பறதுக்கு வந்து ஈஸியாக கட்டாக இருக்கும். இதில் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 பிஹெச்பி இருக்கும். 6700 ஆர்பிஎம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும், பிக்கப் நல்லா இருக்கும். அதுமாதிரி 10.1 டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் லாக் கொடுத்துருப்பாங்க. இது ஹேண்ட் லாக் கொடுத்ததுனால வந்து வண்டி எங்கே நீங்கள் சர்வில் எங்கே நிற்கும் போது இல்லை வண்டி ஃபோன் பாலம் ஏறும் போது அந்த லாக் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தை ஏன் பண்ணி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்காண்டி இந்த லாக் போட்டுக்கலாம், வண்டி மூவ் ஆகாது. இதுவும் வந்து ஒரு சைட் ஸ்டாண்ட் இண்டிமேட்டர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சைட் ஸ்டாண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிமேட்டர் காமிச்சிடும் உங்களுக்கு, ஸ்டார்ட் ஆகாது, எடுத்தால் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதுமாதிரி அண்டர்ஸ்டியர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டியும் இல்லாத அளவுக்கு 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஹெல்மெட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸ் நிறையா வச்சுக்கலாம் உங்களுக்கு. சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 790 இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் ஹைட்ராலிக் சைக்கிள்ஸ் கொடுத்தனால சஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து மேடு பள்ளம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ, கிரே, ஒயிட்டு, ரெட்டு, இது ப்ளூ, ஒயிட்டு, கிரே, ஆரஞ்சு மொத்தம் 4 கலர் வரும். ட்ரம்மில் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ளூ, கிரே மட்டும் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ.